ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி. வணக்கம். சரண்ஸ் கிச்சனியின் ஏழாம் சுவை தேடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் ஆரோக்கியமான உணவுகள் எப்படி செய்யணும், என்னென்னலாம் ஆரோக்கியமான முறையில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி என்ன ஆரோக்கியமான உணவு சார் பார்க்க போகிறோம்? பாயில் எக் வெஜ் சாண்ட்விச். இன்றைக்கி ரொம்ப குயிக்காகவே செய்யக்கூடிய சாண்ட்விச் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் 4 ஸ்லைஸ், வேக வைத்த முட்டை 3, ஸ்லைஸ்டு சீஸ் 1 கியூப், டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு, பட்டர் தேவையான அளவு, மயனைஸ் தேவையான அளவு, ஸ்லைஸாக கட் பண்ணிய வெள்ளரிக்காய், தக்காளி, குடைமிளகாய், முட்டைக்கோஸ், வெங்காயம், புதினா சட்னி தேவையான அளவு. இன்றைக்கி சுவையான சாண்ட்விச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னலாம் நம்ம எடுத்துருக்கோன்னு பார்த்தோம்னா, ப்ரெட்டு, பாயில்டு எக்கு, தக்காளி, வெள்ளரி, ஆனியன், கேபேஜ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். புதினா சட்னி. ஃபர்ஸ்ட் ப்ரெட்டில் புதினா சட்னி அப்ளை பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணுமா, இல்லை நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம்? நமக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா? டொமேட்டோ சாஸ். நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸ், மைனஸ். அடுத்து மயோனஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக். நெக்ஸ்ட் எக்கு, டொமேட்டோ வைக்கிறாங்க. ஸ்லைஸ் சீஸ். சீஸ் ஆட் பண்ணிக்காங்க. கேபேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சாண்ட்விச்ன்றது எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டாக இருக்குது. இதை நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்ஹெல்த்தியாக இருக்கிறத விட வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாங்கிறத அந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு இப்போது நிறைய வெள்ளரி, அதேமாரி தக்காளி, கேபேஜ் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது வெள்ளரியில் வந்துட்டு நிறையவே நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய டைஜஷனுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி கேபேஜ்லேயுமே வந்துட்டு நிறைய நார்ச்சத்துக்கள், நீர்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால இதுவுமே நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிற ப்ரெட்டோடைய லேயரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு புதினா சட்னி சார் அப்ளை பண்ணார். அதுக்கப்புறம் மயோனஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி ஸ்டஃபிங்க்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சோம். ஆனியன், எக்கு, அதேமாரி வெள்ளரி, கேபேஜ், குடைமிளகாய் இது எல்லாமே வச்சோம். பட் க்ளோசிங் லேயருக்கு ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா சட்னி, மயோனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆரோக்கியமான உணவுகளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சாண்ட்விச்சும் ஆரோக்கியமான உணவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் நிறைய வெள்ளரி, அதேமாரி தக்காளி, கேபேஜ், குடைமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இதிலெல்லாம் நிறைய நீர்ச்சத்து, நார்ச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சா? ஆஃப் பண்ணி. இப்போ நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக சீஸ்லாம் மெல்ட் ஆகி நமக்கு வந்திருக்கு. இது மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் வந்துட்டு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது, இல்லை நீங்களும் எடுத்துக்கும் போது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்குது. ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி ரொம்பவே குயிக்காக, ரொம்ப ஆரோக்கியமாக, ஹெல்த்தியான உணவுகளை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், சமைக்கணும் அப்படின்னா சரண்ஸ் கிச்சனி சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. 6 மாவட்டங்கள், 6 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை.
World's best integrated hospital.